பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை. அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது. சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை புலியில் செத்துப்போன பள்ளி எழுந்துள்ளது. காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. வேங்கவயல் என்ற கிராமத்தில் இந்த தொட்டியின் மேல்புறத்தில் மல்லங்களை கழித்து சென்றுள்ளார்கள். கோயில் கருவறைக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகி. விசாரணை கைதி விக்னேஷ் காவல் நிலையம் சென்றவர் துடிக்க துடிக்க கொலை. மூட்டு வலியால் அவதிப்பட்ட பிரியா இறந்தார். தவறான சிகிச்சைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். மடல் கடத்தலை தடுக்க லூர்து பிரான்சிஸிற்கு ஏற்பட்ட நிலை. பள்ளி மாணவர்களுக்கான குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து நான்குநேரியில் பட்டியலின மாணவனான சின்னத்துறையை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம். கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் சம்பவம். திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக். ஓட்டு போட்டு அவங்களை நம்பிதான் ஏழைகளை பாவம் பண்ணோம்.